தாவேகம் ஸ்டேஜர்னா திமுகவையும் பிஜேபியும் பேசுறதை விட்டுட்டு தாவேகா என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத கூட பேசலாம். ஏன்னா எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது பேசுறதுக்கு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு திமுக பிஜேபி ஏன்னா அவர்கள் இனி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தாவேகா விட்டு இங்கே பின்னாடி போயிட்டாங்க. அவர்கள் தேவையில்லை. தாவேகால ஒரு சில ரீல்ஸ் முகம் இருக்குதுல்ல, அது தாவேகா விஜய் அவர்களே நிறுத்திக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி பேசிட்டு இருக்கிறது தப்பு தானே? ஏன் பேசுறீங்க? அதையும் நிறுத்தணும். தாவேகா விஜய் அவர்கள் எத்தனையோ ஆக்கப்பூர்வமான செயல்கள் செஞ்சுட்டு இருக்கும் பொழுதும் அது தெரியாம கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணி இது மாதிரி நெகட்டிவ் தெரியுது பாத்தீங்களா? அதுக்கு காரணம் கொடுக்கிறவர்கள். அதனால தாவேகா எம்எல்ஏக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்துக்க வேண்டும். அதே மாதிரி அதிமுக நாங்கெல்லாம் ஒன்றும் வீக்கா இல்லை. எங்களோட தொண்டர்கள் இருக்கும் வரை, ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆசி இருக்கும் வரை, எம்ஜிஆர் அவர்கள் ஆசி இருக்கும் வரை அதிமுக என்றும் தலைமை மேலோங்கிதான் இருக்குமே தவிர கீழே இன்னைக்கும் போகாது அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சி.வி. சண்முகமோட ஆதரவாளர்கள் எல்லாருமே இப்போ கட்சியை விட்டு நீங்கி வேற கட்சிக்கு போக போறாங்க. அது மேபி தாவேகாவா தான் இருக்கும். தாவேகாக்கு தன்னை போல பிளஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தாவேகா கூலா உட்காந்துருக்கலாம். தாவேகாக்கு மிகப்பெரிய எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தாவேகா தொடர்ந்து 10 வருஷம் இல்ல 15 வருஷம் வேணாலும் ஆட்சி அமைக்கலாம். இப்படி போயிட்டு இருக்கு. விசிக தொல் திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரவங்களாம் வெவ்வேறு கட்சிக்கு போறீங்க, ஏன் விசிக கட்சிக்கு வர்றதில்லை அப்படின்னு கேட்கிறார். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? இதை பார்க்கும் பொழுது விசிக கொஞ்சம் கீழுக்கிற மாதிரி தெரியல. வேற கட்சியில இருந்து வரவங்க ஏன் கட்சிக்கு வரலைன்னு அப்படின்னு கேட்கும் பொழுது அது கொஞ்சம் கீழ்காட்டத்துல கொஞ்சம் விசிக இன்னும் பலமாகத்தான் இருக்கு. ஏன்னா நீங்க இருக்கிற கூட்டணி தாவேகா கூட்டணி. தாவேகா கூட்டணியில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம் இல்லையா? அந்த பயம்ங்கிற வார்த்தையை நான் ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரவங்க ஏன் கட்சிக்கு வரல? நீங்க ஜாதியை பாக்குறீங்க, கேஸ்ட பாக்குறீங்க, அதனாலதான் வரல. நீங்க தேசியம் வாயளவுல பேசுறீங்க, ஆனா ஜாதியை பார்த்துட்டு வரல அப்படிங்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரவங்க எந்த கட்சிக்கு போனா என்ன? அது அவர்களோட தனிப்பட்ட விருப்பம் இல்லையா? நீங்க இப்ப திமுக கூட்டணியிலிருந்து தாவேகா கூட்டணிக்கு போனது சரி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது உங்களோட தனிப்பட்ட முடிவு, அதாவது உங்க கட்சியோட தனிப்பட்ட முடிவு. அது உங்களுக்கு சரி, நீங்க பண்றீங்க, அப்ப அது சரியானது. நீங்க ஏன் அதிமுக கூட்டணிக்கு போகல அப்படின்னு என்னால கேட்க முடியுமா? முடியாது. அப்போ உங்களோட முடிவை மதிக்கிறோம். தாவேகா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தாவேகா கூட்டணிக்கு போகிறதுக்கு, அதாவது தாவேகா கூட்டணியில தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலையும் இடைத்தேர்தலையும் இருக்கிறதுக்கு ஆதரவை அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் மிகப்பெரிய பிளஸ் தாவேகா கூட்டணிக்கு. அப்படி இருக்கும் பொழுது இனி தாவேகா விசஸ் திமுக வேண்டாம், வேண்டவே வேண்டாம். திமுக தொடர்ந்து 10 வருஷம் 15 வருஷம் ஆட்சி பண்ணட்டும். தாவேகா விஜய் அவர்கள் தொடர்ந்து மக்கள் நலன்களுக்காக எத்தனையோ முடிவுகள் எடுக்கட்டும், எத்தனையோ நல்லது பண்ணட்டும். அதை பார்க்கறதுக்காகவும் அதை விமர்சிக்கிறதுக்காகவும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். தாவேகா விஜய் அவர்கள் மேல எத்தனையோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு.